Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் +2 பொதுத் தேர்வு தொடங்கி நடைபெற்று வருகிறது. இதற்கிடையே தேர்வு காலத்தில் என்னென்ன உணவு முறைகளை மாணவ மாணவியர் பின்பற்ற வேண்டும் என்பது குறித்து சித்த மருத்துவர் காமராஜரும் செய்தியாளர் பிருந்தா நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். தேர்வு வந்துட்டாவே மாணவர்களுக்கு புரியாத ஒரு மன அழுத்தம் இருக்கும். அது இல்லாம பயமும் ஏற்படும். இந்த மாதிரி சூழல்ல அவர்கள் அந்த சூழலை எப்படி கையாளலாம், குறிப்பா உணவுப் பொருட்கள்ல எவற்றிலெல்லாம் கவனம் செலுத்த வேண்டியது இருக்கு? வணக்கம். முதல்ல தேர்வு எழுத போகின்ற மாணாக்கர்கள் இருப்பாளருக்குமே அனைத்து பாடங்களிலுமே தேர்ச்சி பெற நல்வாழ்த்துக்கள். பெற்றோர்கள் கவனத்திற்கு இந்த மாதிரி சமயங்களில் குழந்தைகளுக்கு முதல்ல தண்ணியை கொதிக்க வச்சு ஆற வச்சு கொடுங்க. அதான் லூக்வார்ம் வாட்டர்னு சொல்லுவாங்க. அதே போல் வெளியில் விற்கக்கூடிய எந்த தின்பண்டங்களையும் எந்த உணவுகளையும் முதல்ல வாங்கி கொடுக்காதீங்க. வீட்டில் சமைத்த உணவுகளை கொடுங்க. அதாவது ஜங்க் ஃபுட், ஃபாஸ்ட் ஃபுட்னு சொல்லுவாங்க. இதை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். அதே போல் சண்டை சச்சரவு இருக்கக்கூடாது, டிவி ஓடக்கூடாது, செல்ஃபோன் பயன்படுத்தக்கூடாது. அதே போல் நண்பர்கள் உறவினர்கள் வருகை இந்த நேரங்களில் எக்ஸாம் போகிற வீட்டில் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். நண்பர்களும் இதை கடைபிடிக்க வேண்டும். அதே போல் நேரத்துக்கு இவங்களுக்கு உணவை நம்ம கொடுக்க வேண்டும். அதாவது எனர்ஜி இருந்தால் தான் அவங்க படிக்கிற படிப்பு ஞாபகமாக இருக்கும். அதுக்கு உணவு தான் மருந்து. அந்த உணவில் என்னென்ன சேர்த்திக்கணும் அப்படின்னு சொன்னால், இப்போ கோடை காலமாக இருக்கிறதுனால தர்பூசணி, வெள்ளரிக்காய், அதே போல் சாத்துக்குடி, ஆரஞ்சு, அதே போல் ஆப்பிள், திராட்சை, இது போன்ற பழங்கள் பழச்சாறுகளை கொடுக்கலாம். அதே போல் இளநீ கொடுக்கலாம். அதே போல் நீர்மோர் கொடுக்கலாம். அதே போல் பதனி, நொங்கு இதெல்லாம் நம்ம கொடுத்துக்கலாம். கரும்பு சாறு கொடுக்கலாம். இதையெல்லாம் தொடர்ந்து மாணவர்களுக்கு அவங்க உடல் பலகீனம் அடையாமல் இருக்கிறதுக்கு தொடர்ந்து பெற்றோர்கள் அதில் கவனம் செலுத்தணும். நீண்ட நேரம் படிக்கும்போது ஒரு சோர்வு ஏற்படும். அந்த நேரத்தில் சுறுசுறுப்பாக வச்சுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்? குறிப்பாக மன அழுத்தம் இருக்கும். எக்ஸாம் எப்படி இருக்க போதும் அப்படின்னு ஒரு பயம் இருக்கும். இதை தவிர்க்க என்ன செய்யலாம்? அதே போல் நம்ம பிள்ளைங்களை மற்ற பிள்ளைங்களோட கம்பேர் பண்ணக்கூடாது. எதுவுமே பாசிட்டிவாக பேசணும். அந்த குழந்தைங்களை குறைத்து மதிப்பிடுறது, அதே போல் குற்றம் சொல்லிக்கிட்டே இருக்கிறது, இதையெல்லாம் நம்ம கண்டிப்பாக நம்ம தவிர்க்க வேண்டும். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் எனர்ஜி வேணும். அப்புறம் உடனே எனர்ஜி வேணும் அப்படின்னு சொன்னால் நிறைய இப்போ பழங்கள் எடுத்துக்கலாம். நீங்கள் நெல்லிக்காய் இருக்குது பாருங்கள். இந்த நெல்லிக்காயை ஒரு நெல்லிக்காய் எடுத்துக்கணும், ஒரு மாதுளம்பழம், அது கூட ஒரு துண்டு இஞ்சி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா, கேரட், பீட்ரூட், இதை நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி வடிகட்டி வேண்டிய அளவு தேன் கலந்து கொடுத்தா இம்மீடியட்டாக நம்ம குளுக்கோஸ் ஏற்றினா என்ன எனர்ஜி கிடைக்குமோ அந்த எனர்ஜி கிடைக்கும். தேர்வு சமயங்களில் உட்கொள்ளக்கூடிய உணவாக இருக்கட்டும் அல்லது வெளி உலக சூழலாக இருக்கட்டும், இவை இரண்டுமே சீராக இருக்கிற பட்சத்தில் தேர்வை எதிர்கொள்ளும் மாணவர்கள் ரொம்பவே இலகுவா இந்த தேர்வை எதிர்கொள்ளலாம் அப்படிங்கிறது தான் மருத்துவருடைய கருத்தாக இருக்கிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சரவணகுமாருடன் திருச்சியிலிருந்து பிருந்தா ஸ்ரீஹரிஷ். Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai.